விவசாயிகளை தொழிலாளிகளை எல்லாம் சுரண்டி மாடி மேல மாடி பெரிய கோடிக்கணக்கில் சொத்துக்களை வரி கட்ட மாட்டான், ஏமாத்துவான், திருப்பி கணக்கு எழுதுவான், எல்லாம் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாட்டு வங்கிகள் பறிக்கிறான். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்தியாவிலே ஒரு 100 பணக்காரர்கள் இருந்தா அந்த 100 பணக்காரர்களுக்காக தான் அரசு இயங்குது, நமக்காக இயங்குது. எங்க ஊர்ல ஒரு லைப்ரரி போகணும்னு ஒரு மனு கொடுக்குறாங்க, போயிட்டு கவர்மெண்ட் திருப்பி அனுப்புது. 5 சென்ட் 10 சென்ட் இடம் அரசுக்கு கொடுக்கணும், ஒரு கட்டடம் கொடுக்கணும், அப்பதான் துணை லைப்ரரி இயக்க முடியும்னு அரசே கடிதம் அனுப்புது. ஒரு சாமானிய ஒரு கிராமத்துக்கு ஒரு லைப்ரரி வேணும்னா 5 சென்ட் 10 சென்ட் கேட்கறவன் நிலத்தை கொடுக்கணும், அதுக்கு அந்த கட்டுமான இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்தா அரசே தந்து புத்தகத்தை வைக்கும். அப்படிதான் நிலவரம் இருக்கு. ஆனா பெரும் முதலாளிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்த பேர்ல நாடு நாடா போறாங்க. இப்ப ஸ்டாலின் போயிருக்காரு, மோடி போறாரு, எல்லாம் சொல்றாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் வாங்க, அடிமாட்டு விலைக்கு 100 ஏக்கர் கூட நான் தரேன். அவன் எத்தனை ஏக்கர்ல 4 ஏக்கர்ல பில்டிங் கட்டியிருப்பான், 5 ஏக்கர்ல பில்டிங் கட்டிருப்பான், தொழிற்சாலை கட்டியிருப்பான். ஆனா அந்த கம்பெனியை சுத்தி பாத்தீங்கன்னா 100 ஏக்கர். நீ போட்டு தொழிலாளராகட்டும், உண்டாய் ஆகட்டும், எந்த கார் கம்பெனியாக போங்க, பெரிய கம்பெனிக்கு போங்க, ஒரு 4 ஏக்கர்ல பில்டிங் கட்டியிருப்பான், 100 ஏக்கர் அவனுக்கு தெரியாது. அடிமாட்டு விலைக்கு அரசு அவனுக்கு நிலத்தை கொடுக்கும். 5 வருஷத்துக்கு அவனுக்கு எந்த வரியும் கிடையாது, டாக்ஸே கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ. அவனுக்கு கரண்ட் தடையில்லா மின்சாரம் கொடுக்கணும், அந்த போக்குவரத்து சாலை பழுது பார்க்காம அவ்வளவு அருமையான சாலை கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். பக்கத்து கிராமத்துக்கு குடிக்க தண்ணி இருக்குதோ இல்லையா, ஆனா தொழிற்சாலைக்கு தண்ணி கொடுக்கணும். இதுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். இன்னொன்று அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, யார் வேணாலும் வேலைக்கு வச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் கூலி கொடு, எப்போ நினைக்கிறியோ வீட்டுக்கு அனுப்பி விட்டு, அரசு தலையிடுதான். நீ சாம்சங் அந்த தொழிற்சாலையில தொழிலாளி போராடுகிறான், தொடர்ந்து 1 மாசமா போராடுகிறான். எனக்கு சம்பள உயர்த்தல, எனக்கு போனஸ் கொடுக்கல, எனக்கு இன்சென்டிவ் கொடுக்கல, என் மேல என்ன பழி வாங்குறான் நிர்வாகம், கேள்வி கேட்ட வேலையை நிற்கிறான். அரசே தலையீடு, சங்க வைக்கிற உரிமையை போராடுறோம். சங்க வைக்கிற உரிமை சட்டத்தின் மூலமா நம்ம எப்போ வாங்கிட்டோம். ஆனா 8 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம் வேலைன்றான். இந்த 8 மணி நேரம் வேலை சங்க வைக்க உரிமைலாம் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கம் போராடி எப்பவோ சட்டமா ஆகிடுச்சு. அதான் நடைமுறையில் இருக்குது. அது எல்லாத்தையும் தூக்கி போடுறோம், அரசு வேடிக்கை பார்க்குது. அப்ப இது யாருக்கான அரசு? தொழிலாளிக்கான அரசா, விவசாயிக்கான அரசா? விவசாய நிலத்துல போடுறான், ரோடு போடுறான், பைப்பு போடுறான், விவசாய நிலத்தை விட்டு விரட்டி அடிக்கலாம். அடிமாட்டு அவனை விரட்டி விட்டு பெரும் முதலாளிக்கு அந்த நிலத்தை வாங்கி கொடுக்கலாம். அப்ப நடப்பது என்பது பெரும் முதலாளிக்கான ஆட்சியா இந்தியா முழுவதும். இது ஒரு முதலாளிக்கு ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பு தொடரும் முறை சாதாரண மக்களுக்கு எந்த விடிவும் வராது. எனவேதான் இந்த அமைப்பை மாற்ற வேண்டும். தொழிலாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். அவனுக்கான அரசை தொழிலாளி வர்க்கம் நிறுவ வேண்டும். தொழிலாளி வர்க்கம் தான் இதுக்கு வர்க்க ரீதியான விடுதலையான ஒரு வாழ்வு. எல்லோரும் சமமாக, உனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னா அதே அந்தஸ்து எனக்கு உண்டு. என் குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லாம, மருந்து இல்லாம, எலியும் பூனையும் சுத்திர பெட்டில தூங்கணும். ஆனா ஒரு மந்திரியோ இல்ல பணக்கார வீட்டு குழந்தைங்க எதாவது ஒண்ணுன்னா அப்போலோவிலையும் விஜய் ஹாஸ்பிட்டலையும் உயர்ந்த மருத்துவத்தை பார்க்கணும். அந்த நிலைலாம் இங்க இருக்கக்கூடாது. ஒரு உயர்ந்தபட்ச மந்திரிக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும், சாதாரண ஒரு ஏழைக்கு அதே மருத்துவம் கிடைக்கும். சமமான ஒரு சமூக அமைப்பு. அந்த சமாரியான ஒரு சமூக அமைப்பை நாம் தான் உருவாக்க வேண்டும். முதலாளி எல்லா அதிகாரியும் வச்சிருக்கான், நம்மளை ஒன்று சேர விடாமல் அவனுடைய கருவியாகத்தான் ஜாதி சொல்றான். அதிகார வர்க்கம் ஏற்படுத்திய ஒரு டூல் தான், ஒரு கருவிதான் இதுதான் ஜாதி. ஜாதி நீ இந்த ஜாதி இந்த ஜாதி, நீ அவங்க கூட சேராது, நீ அவங்க கூட சேராது, நீ ஆண்ட பரம்பரைப்பா, தலையில வைக்க எண்ணெயே இருக்காது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுவான், ஏப்பா நீ யார் தெரியுமா, நீ தான் ஆண்ட பரம்பரை, நீ நாம யாரும் தெரியுமா அப்படின்னா. இப்போ அவருக்கு போட்டு கட்டி இருக்காரு, சாப்பாடு இருக்காரு, அவனை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நீ போய் அவங்க கூட சேரலாமா, அவனை போய் இது பண்ணலாமா அப்படின்னு. அப்ப என்ன, இந்த ஜாதியை சொல்லி பிரித்து வைக்கிறது. அதுக்கப்புறம் மதம், நான் கிறிஸ்துவ மதம், நான் இந்து மதம், நான் முஸ்லீம் மதம், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துறாரு. உன் மதத்தை அவன் தப்பா சொல்லிட்டா 100 பேர் இறங்கி அவனை அடி, அவன் உன்னை தப்பா நீ 100 பேர் அடி. இப்படியே ஒருத்தரை வெட்டி சாகணும். ஒன்னா மட்டும் சேர்ந்துடக்கூடாது. அப்படி சேராம இருப்பதற்காகத்தான் ஜாதி மதம். இந்த ஜாதி மதத்தை காப்பாற்றுவது தான் உச்சபட்ச அதிகாரமுள்ள கடவுள். எனவே இப்படி நம்மளை பிரிச்சு ஒரு மாயை உருவாக்கி அதுக்குள்ளே நம்ம நல்லா கட்டி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதை எல்லாத்தையும் அறுத்து கொண்டு விடுபட்டு, இது என் நாடு, என் தேசம், வாழ்கின்ற மக்கள் எல்லாம் என்னுடைய மக்கள், மனித நேயத்தோடு அவர்களோட நான் பழகுவேன். அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்பேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் நிற்பாரு. எனக்கான அடிமை விலங்கை நாங்களே உடைத்து தீர்வோம், எங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு போகும்போதுதான் இந்த சமூக அமைப்பு மாறும். நமக்கான ஒரு சமூக அமைப்பை நாம் உருவாக்குவோம். உலகத்தில் அப்படி எங்கன்னா உருவாக்கிறார்களா? உருவாக்கி இருக்கிறார்கள். சோவியத் ரஷ்யாவில், சீனாவில், வியட்நாமில், கியூபாவில், வேற யாருன்னா வானத்திலிருந்து குச்சாங்களா? இல்ல. அங்க இருக்கிற
தோழர்களே, அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுக்கெல்லாம் விஷயம் சொல்லி அந்த தொழிலாளர்களை விவசாயிகளாம் ஒருங்கிணைத்து அதிகாரத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி, போராட்டம்னா சாதாரண போராட்டம் கிடையாது, ஆயுதம் தாங்கி கூட போராட்டம் போராட்டங்களை நடத்தி அதிகாரத்தில் அமர்ந்து அந்த நாடு தொழிலாளி வர்க்கத்திற்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கு. கியூபா ஒரு குட்டி தேசம், அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் அது பொருளாதார தடை போட்டு நசுக்கிறாங்க. அதையும் மீறி கியூபால நீங்க பாத்தீங்கன்னா வாடகை வீடே கிடையாது. கியூபால ஒரு குடிமகன் இருக்கிறானா அவருக்கு சொந்த வீடு உண்டு. கியூபால ஒரு குடிமகன் இருக்கிறா மருத்துவம், இலவச மருத்துவம். கியூபால ஒரு குழந்தை பிறகுனா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசு செலவு, ஒரு பைசா ஒரு செலவு. ஒரு தெருவில் இருக்காங்க, ஒரு தெருவுக்கு ஒரு மருத்துவர் 2 செவிலியர். அவங்களுக்கு என்ன வேலைன்னா 4 புலா வீடுடா போய் பிரஷர் பார்க்கணும், அவங்க உடல் நலத்தை செக் பண்ணணும், அவங்க ஆரோக்கியம் கெட்டு போயிட்டாங்கன்னா தலைமை ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணணும், ஆம்புலன்ஸ் வந்து அவங்களை கூட்டு போய் வைத்தியம் பார்க்கணும், வீட்டாந்து வீட்டுல விட்டுரும். இவ்வளவு கேட்கறதுக்கே மாயாஜலமா இருக்கு. இதெல்லாம் சாத்தியமானு நினைக்கிற அளவுக்கு அங்க விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அது மக்களுக்கான அரசு. மக்களே அவர்களை சுரண்டுகின்ற, அவர்களை ஏமாற்றுகின்ற, அவர்களை நசுக்கின்ற அந்த அதிகார வரத்தை தூக்கி எறிந்து விட்டு அதிகாரத்தை தாங்களே அமர்ந்து தங்களுக்கான ஆட்சியை அவர்களே நடத்தினால்தான் அங்க எல்லாம் சாத்தியம். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், வேலை வாய்ப்பு உண்டு, சொந்த வீடு உண்டு, வருமானம் உண்டு. அவங்களே நாட்டினுடைய வருமானத்தை கொண்டு சேர்க்கிறார்கள், அரசு கட்டணம் கொடுக்குறாங்க. அரசு எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு சமமான வாய்ப்பை எல்லா மக்களுக்கும் வழங்குகிறது. அங்கு மொழி பார்ப்பதில்லை, ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, துவேஷங்கள் அங்கு விதைக்கப்படுவதில்லை. ஆனா இங்க எப்படி மாட்டுக்கறி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தான், அவனை சாப்பிடுச்சா இல்லையா? என்ன எனக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிட கூட எனக்கு உரிமை இல்லாத அளவுக்கு நாடு மாறி இருக்கு. எனக்கு பிடிச்ச உடையை நான் போடுவதற்கு கூட எனக்கு உரிமை இல்லாத மாறி இருக்கு. அப்ப எங்க இருந்து மீண்டும் இந்த சமூகத்தை பின்னுக்கு தள்ளிய சக்திகள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்துச்சு. பாரதிய ஜனதா, அந்த மாதிரியான பெரும் முதலாளித்தவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள அங்க போச்சு. மோடிக்கு 24 மணி நேரம் வேலை வேணாம், டாடா, ரிலையன்ஸ், பிர்லா இவனுக்கான வேலை தொழில். இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு மாவட்ட குழு பல போராட்டங்களை அறிவிக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்து இந்த தொகுதிக்குழு இணைந்து செயல்பட வேண்டும். புதியதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ எண்ணெய் எரிகின்ற அமைப்போடைய எத்தனை கிட்டத்தட்ட 98 2012 இருந்தான். அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது. அப்படிலாம் உடனே எந்த கட்சி மறந்துபட்ட அளவில் என்னது ஒரு ஜனநாயகபூர்வமான இயக்கம். நீங்கள் எந்த கட்சியில் ஒன்றாலும் பார்த்தீங்கன்னா ஏழை கட்சி இருந்தாலும் சாவர வரைக்கும் அவன் தான் தலைவர், அவன் தான் பொது செயலர். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 முறை இல்லைன்னா வயசு இப்போலாம் ஏஜிக்கு லிமிட் போட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க, கிளம்புப்பா, இவ்வளோதான். இதுதான் உச்சபட்ச ஜனநாயகம். கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள ஜனநாயகத்தை போல உலகத்தில் வேற எந்த இயக்கத்துக்குமே இல்லாத உச்சபட்ச ஜனநாயக அமைப்பை கொண்டு முடியும். ஆனால் இது வெளிப்படை ஏன் சொல்றாங்கக்கா, இப்போ இந்த குறைஞ்சபட்சம் பார்த்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் நம்முடைய மாவட்ட மாநாடு நடக்குது. அப்போ அந்த மெயின் டைம்ல வந்து இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தொகுதிக்குள்ள இருக்கு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் நீங்களே இருங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இருக்கலாமா அப்படிங்கிறத நான் உங்களோட